ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸ் லெட் திஸ் கிரேவிங் சொல்கிற டயர் சீசன் 2 எபிசோட் 11, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சீசன் 1ஓட பார்ட் 2 அப்படிங்கிறதுனால மொத்தமாக 24 எபிசோட்ஸோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த அனிமியில் வந்துட்டு நிறைய முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எபிசோடே குழப்பமாக இருக்கும். பட் நான் மாங்கா கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க லெட் திஸ் கிரேவிங் சொல்கிற டயர் சீசன் 2 எபிசோட் 11, அதாவது ஃபைனல் எபிசோடு. நான் ஒன்றும் ஃபாக்ஸ் இல்லை ஹியூமன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா நீ அவங்க கூட சேர்ந்தவன் இல்லையான்னு கிறிஸ் பார்க்குறேன். என்ன விளையாடுறியா? அப்புறம் எப்படி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நீ கரெக்டாக சொன்ன? நீ தானே 13th டெய்ல நம்ம கேட்டா நீ என்ன சொல்கிறனே புரியலையே நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். ஃபாக்ஸை குறைச்சி எடை போடாத நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா என் பவர்ஸை பற்றி உனக்கு தெரியும், உன்னை ஃப்ராகா மாற்றிடுவான்னு நம்ம ஹீரோ மிரட்டுறான். அப்போ நீ எங்கள் சைடு தானு ஃப்ரான்ஸ் கேட்கவும், ஆமாம் போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொன்னாலையும் எந்திக்க முடியல. கிளாம நம்ம ஹீரோ பார்த்தா எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருந்தது, அதான் அவன் கண்ட்ரோலர் திருடிட்டேன் அப்படின்னு கெச்சாக்கா அதை நம்ம ஹீரோவை கொல்ல சொல்கிறான். பட் அதால் அசைய முடியல. ஓ அதுக்கு சாப்பாடு கொடுக்க நான் மறந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு கெட்டதாக டென்ஷன் ஆகிறான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. ஃப்ராகா மாத்தவா ஆரஞ்சு ஜூஸா மாத்தவா நம்ம ஹீரோ கேட்க தான் இப்போ பயப்படணும். ஏன்னா இன்ஜின் நான் ஆல்ரெடி டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நல்ல வேலை கார்பியை கொண்டு வந்தேன், பட் ஆனாலும் அதை மாஸ்டர் பண்ணல நம்ம ஹீரோ யோசிச்சா. நம்ம ஹீரோ ஸ்டாஃபை வச்சு கிறிஸ் அட்டாக் பண்ண போனா அது அவ மானாவை உறிஞ்சிருது. அது வெறும் டிரான்ஸ்லேட்டர் தான் நம்ம ஹீரோ சொல்றான். டெல்மா அட்டாக் பண்ணலான்னு போனா திடீர்னு ஒரு ஃபிளாஷ் ஆகுது. லூசியா இன்னும் ஹைட்டா நம்மள பறக்க வையின்னு லோக்கு சொல்றாங்க. இருக்கிற மேஜிக்கல் எனர்ஜியில ஏதோ வித்தியாசமா ஃபீல் பண்றான்னு ஸ்ரீ சொல்றா. கைஸ் வெதர் மட்டும் இல்லங்க வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு லிஸ்ட் பாக்குறா. பார்த்தா யாராலையுமே இந்த இடத்துல மேஜிக் யூஸ் பண்ண முடியல. வெளியே இருக்கிற அந்த புயல் தானே இதுக்கு காரணம். அது மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமான்னு கேட்கவும், மேஜிக் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியும் கிராண்ட்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் கிராண்ட்பாவான்னு அவன் டென்ஷன் கிளவுட்ஸை தாண்டின அப்புறம் நான் டிராகனை சமன் பண்றேன், அது வரை நம்ம ரெட்ரீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கெச்சாக்கா கூப்பிடுறோம். அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. நம்ம கிராஷ் லேண்டிங் ஆனாலும் சப்ளை எல்லாம் வச்சிருக்கேன், போர்ஷனும் இருக்கு, கவலை எல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம இந்த புயலை தாண்டின உடனே அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்துருவாங்களே, என்ன பண்றதுன்னு பிரான்ஸ் கேட்கறான். கிளாமுக்கும் நம்ம ஹீரோ போயிட்டு சாப்பாடை கொடுக்குறான். அது திடீர்னு காணாம போகுது. பார்த்தா ஒரு குட்டி ஃபாக்ஸ் மாதிரி பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவங்களோட மொத்த ஷிப்பும் வேற ஒரு டிமென்ஷனுக்கு மூவ் ஆகுது. இது அதுதானே நம்ம ஹீரோ பாக்குறான். இங்க மானா மேட்டர் ஏன் இவ்வளோ டென்ஸா இருக்கு அப்படின்னு கிறிஸ்டால நிக்க கூட முடியல. பெரக்ரைன் லார்ஜ்னு சொல்லக்கூடிய அந்த லெவல் 10 வால்ட்டுக்குள்ள இவங்க என்டர் ஆயிட்டாங்க. அவங்கள வெல்கம் பண்ணதான் இங்க வந்தான்னு அந்த பொண்ணு சொல்றா. வாய்ப்பே இல்ல நீ போய் சொல்றா நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாதான் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு வா சொல்றா. ஹியூமன் எதுக்கு இங்க வந்திருக்கு, டெரிட்டரிக்குள்ள வந்தது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு வா சொல்றது எல்லாமே கிறிஸ்க்கு இங்க டிரான்ஸ்லேட் ஆகி கிறிஸ்க்கு மட்டும் தான் புரியுது. ஹே ஹியூமன் ஜாகிரதன் கிறிஸ் சொல்ல வருவோம். நான் இதை பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை ஒரு அட்டாக்ல கொண்டுருவேன், ஃபைட் பண்ண ரெடினா என் கையை பொடின்னு வா சொல்றா. வெல்கம் பண்ண ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாப்பல நம்ம ஹீரோ கையை கொடுத்தா கடைசியில் அந்த பொண்ணு தான் டெஸ்ட்ராய் ஆகிறா. இங்க என்னதான் நடக்குதுன்னு கிறிஸுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு ஏன் திடீர்னு காணாம போனா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் டைமே இந்த இடத்துக்கு நான் வந்தப்போ இதே மாதிரி ஒன்று பார்த்தனே நம்ம ஹீரோ யோசிச்சா. ட்ரிக்ஸ் இந்த இடத்த பத்தி தெரியுமான்னு கிங் கேட்டா லெவல் 10 வால்ட் நம்ம ஹீரோ சொல்றான். இதோட பாஸ்ட பேசி நான் இங்க இருந்து கிளம்ப பெர்மிஷன் வாங்குறேன் நம்ம ஹீரோ கிளம்புறான். ஹீரோட்ட மானாவே இல்லங்கிறதுனால தான் இவ்வளோ மானா டென்ஸ்லயும் நம்ம ஹீரோ மட்டும் அஃபெக்ட் ஆகாம நடக்கிறான். கிறிஸும் ஹெல்ப் பண்ணுற நம்ம ஹீரோ கூடவே வரா. எனக்கு டோஃபு சாப்பிட தரியா இல்லை அட்டாக் பண்ணவான்னு வா கேட்குறா. என்கிட்ட டோஃபோ இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறோம். அவள் அட்டாக் பண்ணுவோம். இந்த தடவை நம்ம ஹீரோ சேஃப்டி ரிங் உடையல, பட் அந்த பொண்ணுக்கு தான் டேமேஜ் ஏற்படும். லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த டோஃபோவை நீ தந்தா ஃப்ரெண்ட்ஸையும் ஒன்னையும் நீ அட்டாக் பண்ண மாட்டேன்னு வா சொல்லியிருப்பா. சரி நம்ம ஹீரோவை கொடுத்துருப்பான். ஓ இந்த பசங்களால இந்த இடத்துல போய் பேச முடியாதுல்ல நம்ம ஹீரோ பார்க்குறான். ஒரே அட்டாக்ல உன்னை கொள்றன்னு சொல்லி அட்டாக் பண்ண அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி உயிரோட இருந்ததுனால அவள் சொன்னது பொய்ன்னு ஆயிடுச்சு. அதனால தான் அவள் இறந்து போயிருப்பா. கவலைப்படாதீங்க, அவள் அப்படி பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேஞ்சரை சென்ஸ் பண்ண முடியாத ஹியூமன் உங்களை திரும்பவும் நான் வெல்கம் பண்றேன். ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள திரும்ப மீட் பண்ணிட்டோம். இவ்வளவு குயிக்கா மதரை சேலஞ்ச் பண்ண யாரும் வந்ததில்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு டோஃபுன்னு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேஞ்சர் சென்ஸ் பண்ண முடியாத மிஸ்டர், நீங்க தான் இதுக்கு மேல பாத்துக்கணும்னு அவங்க அம்மா ரூமை திறந்து விடவும் கிறிஸால நிக்க கூட முடியல. சோ இதுக்கு மேல என்னால உள்ள வர முடியாதுன்னு கிறிஸ் கீழே விழவும் நான் இதை தனியா பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ கிளம்புறான். அவரை பத்தி கவலைப்படாதீங்க, இந்த இடத்தோட ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்றதுன்னா அது அவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் மேன் சொல்றான். எனக்கு சாவை பத்தி பெருசாலாம் ஒன்றும் பயம் இல்லை, ஏன்னா டைகரோ டிராகனோ ரெண்டுமே எனக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங். யார் என் முன்னாடி வந்து ஃபைட் பண்ண வந்தாலும் நான் தான் ஆப்வியஸ்லி வீக்குங்கும் போது என் முன்னாடி டிராகன் வந்தா என்ன டைகர் வந்தா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க பாருங்க நான் ஒன்னும் பிளான் பண்ணிலாம் திரும்ப வரலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த மதர் ஃபாக்ஸ் டென்ஷன் ஆகிறா. சரி வர வழி இல்ல, என் அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டியதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். வேற டிமென்ஷனுக்குள்ள போய் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். அந்த பேரியரை உடச்சிட்டு நம்ம ஹீரோ டீமால உள்ள போக முடியல. ஒரு டிராகன் நம்மளை நோக்கி வருதுன்னு டீனோ சொல்றா. ப்ளீஸ் நான் சேஃப்டியா வீட்டுக்கு திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கெஞ்சி கேட்கிறேன். லாஸ்ட் டைம் மாதிரியே இது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்காத, லாஸ்ட் டைம் உன்னை வார்ன் பண்ணி தானே அனுப்புனேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் விதி நம்மளை திரும்ப மீட் பண்ண வைக்காதுன்னு அப்படின்னு வா சொல்லவும் உண்மையிலேயே நான் ஒன்றும் வேணும்னே இங்க வரலையே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஆமா நான் விதினால இங்க வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன இன்னும் கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அந்த மதர் ஃபாக்ஸ் டென்ஷன் ஆகுது. உன்னோட ஸ்பீஷீஸ்லயே நீ தாண்டா மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லி போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த மதர் ஃபாக்ஸ் அனுப்புது. மதர் திரும்பவும் உங்ககிட்ட தோத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மேல் ஃபாக்ஸ் பாக்குது. மதரோட ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் இதே மாதிரி இன்னும் நான் 11 டைல்ஸை கலெக்ட் பண்ண ஒரு காடியை தோக்கடிச்சிடலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். பண்ண போறீங்களான்னு கேட்கவும் நான் இங்க திரும்ப வரதா ஐடியா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த டிமென்ஷன்ல இருந்த மொத்த ஷிப்பையும்
தலையும் நான் ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்பன்சேஷனை நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டான், சோ கிறிஸ் கிட்ட தான் அவன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஷரா நினைக்கிற ஒரு விஷயத்தை தாங்கன்னு சொல்லவோ கிறிஸ் அப்படியே வெக்கப்படுறா. இங்க வெளியே வந்து அந்த டிராகன் வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. மொத்தமா அதுக்கு 5 தலை இருக்கு. 5 பேரும் ஒவ்வொரு தலையை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான போடுறாங்க. 5 பேரும் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டைல்ல போயிட்டு அந்த டிராகனோட தலையை டிஃபீட் பண்றாங்க. வேற லெவல் அப்படின்னு டீனோ சும்மா பார்த்துட்டு இருந்தா 5 தலையும் வெட்டவும் 6வது ஒரு தலை வருது. டீனோ நீ தான் சும்மா இருக்க, நீ ஒரு தலையை வெட்டு அப்படின்னு சொல்லவும் டீனோ கொஞ்சம் பயப்படுவோம். உன்னால முடியும்னு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப லிஸோட சப்போர்ட் மூலியமா டீனோவும் ஃபாஸ்டா போயிட்டு மாஸ்டர் போட்டுக்கிட்டு வேற லெவல்ல பவர்ஃபுல்லா போய் கிக் பண்றா. லேண்டிங் ஒழுங்கா ஆக தெரியாது. லூசியா அவளை கேப்சர் பண்ணுன்னு லிஸ் சொல்றா. சாரி கிறிஸ், அதை எங்களால பண்ண முடியாது, ஏன்னா இவரை நாங்க ஆல்ரெடி வீட்டுக்கு அனுப்புவோம்னு ப்ராமிஸ் பண்றோம்னு சொல்லவும் நான் ஒன்னும் இவனெல்லாம் ட்ரெஷரா நினைக்கல அப்படின்னு கிறிஸ் வைக்கப்பட்டா. என்னால உங்க மைண்டை ரீட் பண்ண முடியுது, நீங்க என்ன நினைக்கீங்கன்னு தெரியும் நம்ம சொல்றான். சரி, டேஞ்சரை சென்ஸ் பண்ண முடியாத மிஸ்டர், நீங்க தான் அப்ப காம்பன்சேஷன் கொடுக்கணும், நீங்க ட்ரெஷரா நினைக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கவும் நானும் ட்ரெஷர் பண்ற விஷயம் கிறிஸ்னா அவளை நீங்க வீட்டுக்கு அனுப்பிதானே ஆகணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ மைண்டை ரீட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ மைண்ட்ல கார்பெட் தான் இருக்கு. அந்த கார்பெட் அளவுக்கு கூட நான் இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு கிறிஸ் ஷாக் ஆகுறா. ஷிப்பை ரிலீஸ் பண்ணவும் ஒரு வழியா தப்பிச்சிட்டோமான்னு எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த டெய்லோட அந்த இடத்துக்கு வரான். 1000 ட்ரைல்ஸ், நீங்க உண்மையிலேயே வேற லெவல்னு கிங் பாராட்டுறாரு. என்ன அதுக்கு நான் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெறும் கார்பெட் தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ விட்டு வந்திருக்கான். சாரி கார்பி, உன் ஃப்ரெண்டு நாங்க அங்க விட்டுட்டு வந்துட்டோம், வேற ஃப்ரெண்டு வாங்கி தரேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஷிப் இன்ஜின் ஃபெயிலியர் ஆனதுல அது இன்னும் கீழே மோத தான் போகுது. லோஷியா முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸையோ கிறிஸையோ நம்ம ஹீரோ ஃப்ளோட்டிங் ஆக விட்டுட்டு ஷர்ட் மூலியமா நம்ம ஹீரோ ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். லோஷியா ஃபாக்ஸ் கார்டோட ஃபாக்ஸ் டெய்ல யூஸ் பண்றா. அவளால இப்ப நிறைய மானாவை யூஸ் பண்ண முடியும். ஆன்சமும் ஜெயண்டா மாதிரி ஒரு வழியா அந்த ஷிப்பை சேஃபா லேண்ட் பண்ணிருந்தான். நம்ம டெஸ்டினி டோவர்ஸ் அண்ட் சிட்டிக்கு நம்ம வந்துட்டோம் அரசே நம்ம ஹீரோ சொல்றான். கிளாம பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. கெச்சாச்சாக்காவும் டெல்மோ அந்த டிமென்ஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. வேல்யூபிளான பொருளை காம்பன்சேட் பண்ணாதான் இங்க இருந்து போக முடியும்னு சொல்றாங்க. லோஷியா என்னதான் மானா போஷனை குடிச்சு ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணாலும் அந்த டெய்லவா மானாவை உறிஞ்சிட்டு இருக்கு. டெம்பரரியா அதுட்ட இருந்து நிறைய மானா பவரை யூஸ் பண்ணதுனால தான் இப்படி அப்படின்னு லூசியா சொல்றா. கிறிஸ் வந்துட்டு அந்த கார்பெட் அளவுக்கு கூட நான் முக்கியமா இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. 1000 ட்ரிக்ஸ், நம்மளோட ஜர்னில மிகப்பெரிய ப்ராப்ளம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கலாம். நம்மளோட பேட் லக் தான் நம்ம ஹீரோ சொல்ல முடியும். அவங்க கிட்ட எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. என்னோட பொண்ணு மாதிரி அவளுக்கு நீங்க தான் டீச்சரா இருக்கணும், ஏன்னா இவளுக்கு நிறையவே பேட் லக் இருக்கு அப்படின்னு அரசர் சொல்றாரு. இப்போ ஒரு என் கிரெடிட் சீனை காமிக்கிறாங்க. ஃபார்ச்சூன் டெல்லர் நம்ம ஹீரோ பார்த்து இதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படி ஒருத்தனோட விதி எப்படி இருக்க முடியும், நீ இன்னும் இறந்திருக்கணும், அதுல நீ ஹண்டர் பக்கமே வந்திருக்க கூடாது, எப்படி நீ உயிரோட இருக்க, 100 தடவைக்கு மேலேயாச்சு அப்படின்னா இறந்திருக்கணுமே, பட் உன்னோட ரிலேஷன்ஷிப் லக் ரொம்பவே அதிகமா இருக்கு, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்னு ஈஸியா பிடிச்சிரும் அப்படின்னு அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் சொல்லவும் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறான். ரிட்டையர் ஆகணும்னு எனக்கும் ஆசை தான், பட் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இன்னும் கொஞ்ச நாள் நான் கிளான் மாஸ்டரா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். திரும்பவும் நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெக்கேஷன் போயிருக்காங்க. எலிசா மட்டும் நம்ம குரூப்ல இல்லையா நம்ம ஹீரோ யோசிச்சா எலிசா ஆக்சுவலி இவங்கள தான் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த ஃபாக்ஸ் கார்டு ஆளுங்களால பொய்யே சொல்ல முடியாது, ஒருவேளை அவங்க பொய் சொன்னாங்கன்னா இறந்துருவாங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை மீட் பண்ணப்போ இதுக்கப்புறம் நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் மதர் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஜஸ்ட் அந்த ஃபாக்ஸ் மதர் முன்னாடி போய் நின்னதுனாலேயே மட்டுமே அந்த ஃபாக்ஸ் மதர் சொன்னது பொய் ஆயிடுச்சு. பொய் சொன்னதுனால அவ இறந்து போயிருப்பா. அதனால தான் அவ இறந்து போன ஒரு லைஃபோட அந்த 12th டெய்ல் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். இது போகவும் நிறைய டீட்டெயில்ஸ் இந்த எபிசோட்ல மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு அது தேவைப்படலாங்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் சீசன் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பா தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.